இன்றைக்கி ஒரு அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரெட்டை இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிக்கிறதுனால இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம எப்படி ஃபோல்டு பண்ணாலும் இந்த ப்ரெட்டு பிஞ்சு போகாது. இதை இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நல்லா டைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணாலே இது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை இதுக்குள்ளே இன்ஸ்டர்ட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் மைதா, உப்பு, கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணி சேர்த்து. இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் இருக்கிற ஆயிலில் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுங்க. கருகாமல் நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும். ஈவினிங் டைமில் சாப்பிட எம்மியாக இருக்கும். இந்த வெக்கேஷனில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ப்ரெட்டும் உருளைக்கிழங்கும் வச்சு ரொம்ப டேஸ்டியான ப்ரெட் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, கொரன்னு வச்ச தனியா, இதோட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் சாட் மசாலா, தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டே ப்ரீமிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பஜ்ஜி மாவு எடுத்துக்கலாம். இதோட வீடியோ வேணால் ப்ளே பட்டனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு இதில் கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி சேர்த்திக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும், அதனால தான். இப்போது 2 ப்ரெட் பீசஸ் எடுத்துக்கோங்க. அதோட சைடெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பீஸில் கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப்பை சேர்த்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுடுங்க. இது ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப்பாக இருக்கிறதுனால நல்லா பார்க்க ரெட்டாக இருக்குது. அப்புறம் இன்னொரு ஸ்லைஸ்லேயும் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒன்றுக்கு ஒன்று இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இது 4 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிளாக கூட கட் பண்ணலாம், ஆனால் ப்ரெட் ரொம்ப பெருசாக இருக்கும் சைஸு. இந்த மாதிரி 4 பீசஸாக போட்டுட்டால் கரெக்டாக இருக்கும், அதனால தான். இப்போ எப்பவும் போல் மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோ அருமையாக ரொம்ப டேஸ்டியான ப்ரெட் பஜ்ஜி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கும் ப்ரெட்டும் வச்சு ஒரு சூப்பரான கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 பீசஸ் ஆஃப் ப்ரெட்டை எடுத்து இதோட சைடெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு 2 உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்கேன், அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சுருந்த இந்த ப்ரெட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சோண்டு கேரட், கொஞ்சோண்டு கேப்சிகம், கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. இதோட கொஞ்சோண்டு தனியாத்தூள், மிளகாய் தூள், உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பெரிய மசாலா, தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரும் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட்லெட்க்கு ஷேப் கொடுத்துடுங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இது டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். இஃப்தியாருக்கு மட்டும் இல்லை, இந்த சம்மர் வெக்கேஷன்ஸில் குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்க, அப்போ கூட இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.